ரீசெண்டா இன்வெஸ்டர்ஸ் எங்களோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்றதுக்காக என்கிட்ட நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கான கன்சல்டேஷன் கொடுக்கும்போது ஒரு தயக்கத்தை நாங்க ரீசெண்டா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோல 100 ஸ்டாக், 80 ஸ்டாக் வந்து வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த போர்ட்ஃபோலியோல நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரியுது. இந்த ஸ்டாக்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சரியா நமக்கு வந்து எஃபிஷியன்ட்டா இல்ல. காரணம் என்னன்னா, அந்த கம்பெனிஸ் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஒரு 6% 7% தான் குரோத் இருக்கு. இந்த குரோத்துக்கு நாம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுங்கிறதும், ஃபர்தர் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸும் வந்து அவ்வளோ சிறப்பா இருக்காதுங்கிறதும் நம்ம சொன்னோம்னாலும், அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த இடத்துல தயங்குறாங்கன்னா, அந்த ஸ்டாக்க எக்ஸிட் பண்ண தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துருச்சு. ரூ. 250ல நான் வாங்குனேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 190 இருக்கு, ரூ. 200 இருக்கு. ஆனா என்னால விக்க முடியாது. ஏன்னா, என்னுடைய இந்த ஸ்டாக் மறுபடியும் ஏதாவது ஒரு கட்டத்துல மேல ஏறி, என்னுடைய காஸ்ட் பிரைஸ்க்கு வரும். அப்பதான் நான் அத விப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல வெயிட் பண்றாங்க.